இப்போ இது வரைக்கும் ஒரு காசநோய் வந்தால் என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்னலாம் டெக்னிக்ஸ் பார்த்தோம். ஸோ வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோலாக ப்ளே பண்ணுது. ஸோ ஒரு காசநோய் வந்துருச்சு அப்படின்னா வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்கும் போது அப்போ அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து இருக்கும் அப்படின்னா ஒரு மறுவாழ்வுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ என்னென்னா மறுவாழ்வு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் மறுவாழ்வுன்னு நம்மளுக்கு வந்து ஒரு பீரியட் இருக்குது. ஸோ அதுதான் இந்த டிபிக்கு அப்புறம் வருது. இந்த டிபி அப்படிங்கிறதே வந்து ஒரு மெயினாக நம்ம லைஃப்பில் மேஜராக ஒரு ப்ளே பண்ணுற ஒரு மூச்சு பயிற்சி. நம்ம மூச்சு தான் நம்ம வந்து மெயினாகவே நம்ம வந்து இந்த லைஃப்பில் இம்பார்ட்டண்டானதே நம்ம மூச்சு தான். ஸோ அதை வந்து அஃபெக்ட் பண்ணுறது அந்த டிபின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூச்சு பயிற்சியை தான் நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறோம் இந்த மறுவாழ்வில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன இது பண்ண போகிறோம்னா இந்த மறுவாழ்வில் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேஷண்ட் எஜுகேஷன். ஃபஸ்ட்டு இந்த காசநோயை பற்றிய எல்லா ஒரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எல்லாமே இப்போ முன்னாடி எல்லாம் சொன்ன மாதிரி தான் எதனால் அது வந்து ஒரு பாக்டீரியானால தான் காஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம ஒரு பொதுவாக ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம், இல்லைன்னா ஒரு ட்ரெயின் அந்த மாதிரி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு சளி வந்தால் நம்ம அப்படியே துப்பிடுறோம். ஓகேவா, நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு மொதல் வந்து அந்த ப்ராசஸாக இருக்குது. ஸோ அந்த பாக்டீரியா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது இது. ஸோ இந்த இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்தோம்னாலே நம்மளுக்கும் வந்து அது வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு பாதிப்பு, மற்றவங்களுக்கும் அது வந்து பாதிப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம துப்புறது அப்படிங்கிறத வந்து தடுக்கணும் மெயினாக. ரெண்டாவது ஆக்டிவ் ஸ்மோக்கிங், பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு டீ கடையிலையோ நம்ம எங்கே நிற்கணும்னாலோ நம்மளா வந்து புகைப்பிடிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அஃபெக்ட். செகண்ட் வந்து பக்கத்தில் நிற்பாங்க, அதுதான் பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு தான் அதிகமாக வந்து அது வந்து ஒரு காசஸாகவே இருக்கும் தவிர நம்ம வந்து இது பண்ணுறதை விட அவங்களுக்கும் வந்து பரவுறது. ரெண்டாவது. மூணாவது வந்துட்டு ஆல்கஹால். நம்ம அதிகமாக தண்ணி அடிக்கிறது அதெல்லாமே வந்துட்டு தான் நம்மளுக்கு இதெல்லாம் முறையில் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படும். ஸோ இதெல்லாமே இதுதான் நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிறது வருமுன் தடுப்போம் அந்த மாதிரி தான் இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டாட்ஸ் சிகிச்சைன்னு சொல்லுவாங்க, டைரக்ட்லி அப்சர்வ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ டிபி வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறப்ப இந்த டாட்ஸ் சிகிச்சைங்கிறத நம்ம முழுமையாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த இதில் வந்து மெடிசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டைரக்ட்லி அப்சர்வ் அப்படின்னாலே நம்ம மெடிக்கல் சூப்பர்வைசர்ஸ்லாம் இருப்பாங்க அங்கே. நம்மளை எக்ஸ்பெஷலாக ஒவ்வொரு தனி முறையிலேயே வந்து அவங்களை வந்து நம்மளை கவனிச்சுப்பாங்க. ஒரு பேஷண்ட்டை ஃபுல்லாகவே அவங்க கவனிச்சுப்பாங்க. இப்போ அது மட்டும் பண்ணுறது இல்லை, மெயினாக இதில் வந்து நம்ம ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரோட்டீன்ஸ் என்ன, முட்டை ஒரு நாளைக்கு இந்த மாதிரி காசநோய் வந்தவங்க ஒரு 4லேருந்து 5 முட்டை கூட எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்போ அது மட்டும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது, அந்த சுண்டல் பயிறு இதெல்லாமே கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கணும். இப்போ அவங்க மட்டும் எடுத்துக்கணும் கிடையாது, நம்ம நார்மலாக இருக்கவங்க கூட நம்ம ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது மெயினாக இருக்குது இந்த மறுவாழ்வில். ரெண்டாவது வந்துட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு இதுதான் வந்துட்டு மூச்சு தான். ஸோ மூச்சை பற்றி நம்ம பார்க்கும்போது அதை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது, பெருசாக நார்மலாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா காலைல எழுந்திரிச்சோடனே நம்ம வந்துட்டு ஒரு ஹோம் ப்ரோக்ராம் மாதிரி வச்சுக்கலாமே. இது என்னன்னா நம்ம காலைல எழுந்திரிச்சிட்டு ஒரு மாடியில் போய் ஒரு நல்ல வெண்டிலேஷனாக உள்ள 7 மணி ஒரு 8 மணிக்கு போனோம்னா ஒரு நல்லா அந்த காற்று வர இடத்துல வந்து நம்ம நின்றுட்டு நல்லா மூக்கால இழுத்துட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வாய் வழியாக ஊதுறது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் மூச்சை இழுத்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம அதையே கொஞ்சம் நேரம் நம்ம சுவாசிச்சுட்டு இது பண்ணலாம். இது அட்லீஸ்ட் ஒரு 5 தடவை நம்ம பண்ணாலே நம்ம லைஃபுக்கு நம்ம மூச்சில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ். மூணாவது வந்துட்டு இந்த டிவி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா சோர்வு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பாடி பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது வந்துட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் சைக்காலஜிக்கலாக ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து நம்ம என்ன சொல்லலாம், அவங்களுக்கு நம்மளாவே ஆக்டிவாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அதை ஃபில் பண்ணி நம்ம நார்மலாக கையை வந்து நல்லா மடக்கி நீட்டாக சொல்லி இந்த மாதிரி பண்ணலாம். நல்ல கை நல்லா மேலே தூக்கி கீழே இறக்குறது இந்த மாதிரி பண்ண சொல்லலாம். ஸோ சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் தான். கை மடக்கி நீட்டுறது, கால் நல்லா மடக்கி நீட்டுறது இந்த மாதிரி பண்ணுறது. இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வாக்கிங்லாம் போகலாம், எல்லாமே பண்ணலாம். வாக்கிங், ஏரோபிக் ட்ரைனிங், நம்ம ஆக்சிஜன் நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதுக்கு உண்டான எல்லா விஷயமும் நம்ம பண்ணலாம். நம்ம நார்மலாக ஒரு வாக்கிங் பண்ணலாம், மார்னிங் எந்திரிச்சு வாக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம சின்னதாக எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம வெயிட் கொடுத்து பண்ணுற எக்ஸசைஸ் இதெல்லாமே நம்ம திருப்பி கொண்டு வரலாம். சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. முன்னெல்லாம் பார்த்தோம்னா டிவின்னு சொன்னாலே அவங்க ஒரு மாதிரி பயமே ஏற்படுவாங்க. இதுக்கு என்ன இவ்வளோ பெரிய நோய் வந்துச்சு அப்படிலாம். இப்போ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இது ஒரு ஈஸியாக குணமாகிற நோய்ங்கிறது தான் இப்போ டிவி வந்துருச்சு. இப்போ அது மட்டும் இல்லை, கேன்சர்லேருந்து எல்லாமே ஒரு குணமாகிற நோய் தான். ஸோ அதே மாதிரி டிவி வந்தால் எந்த ஒரு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஃபுல்லாக கியூரபிள் டிசீஸ் தான், ஃபுல்லாகவே குணமடைஞ்சிடலாம்.
ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுத்தோம்னா ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து என்னென்னா ப்ரிவென்ஷன் எல்லாமே நம்ம எல்லாமே தடுக்கிறது தான் நம்ம மெயினாக பார்க்கணும். வரதுக்கு முன்னாடி நம்ம தடுத்தோம்னாலே நமக்கு மேக்னா மெத்தடாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வரதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாக அந்த நோயை தடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹையாக ப்ரோட்டீன்ஸ் நல்லா சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ சாப்பாடு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணோம். சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம்னா நார்மலாக வந்து வெளில கொண்டு போய் கொஞ்சம் நல்லா மைண்ட் நல்லா ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி நல்லா என்ஹான்ஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணாலே நமக்கு மேஜராக குணமாடும். ஸோ வந்து ஆரோக்கியம் நம்ம கையில். ஸோ தடுப்போம் காசு நோய்.